शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. 2 வாரம் முன்னாடி சொன்னார். திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு ஒண்ணு, சிருஷ்ட திருஷ்டிவாதம்னு ஒண்ணு. இந்த 2 வாதத்திலையுமே நம்ம பார்க்கக்கூடிய திருஷ்டிங்கிறது மித்யாங்கிறதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. திருஷ்டி சொன்னாலும் திருஷ்ட திருஷ்டி சொன்னாலும் எதை பார்க்கிறோமோ அது தப்பு, அது மித்யா. சரி, அதனால அதுல வித்தியாசம் வரல, வெறும் போதிக்கக்கூடிய ஒரு பிரக்கிரியில தான் வித்தியாசம் வந்தது. மித்யாத்வ சம்பிரதிபத்தி அந்த விஷயத்துல 2 ஒன்னாதான் இருக்கு. அப்படி இருந்தால் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பொய்யான வஸ்து ஒரு அந்த வஸ்து நிஜமான வஸ்து செய்யக்கூடிய காரியத்தை எப்படி செய்ய முடியும்? இப்ப நிஜமான பாம்பு என்ன காரியம் பண்றதோ அந்த காரியத்தை பொய்யான பாம்பு பண்ண முடியுமோ? முடியாதோ இல்லையா? நிஜமான வெள்ளி எந்த காரியத்தை செய்யுமோ அந்த காரியத்தை சுக்கிரத்தை பண்ண முடியுமா? அப்ப பொய்யானது வேலை செய்யாது அப்படின்னு ஒரு வியாபாரம். அப்ப இங்கே எல்லா விஷயமும் பொய் தான். திருஷ்ட திருஷ்டி எவ்வளவு சொல்லுவோம், ஆனா பொய் தானே அது. அப்ப பொய்யான அது எப்படி நமக்கு வேலைக்கு உபயோகப்படும் அப்படின்னு கேள்வி. கதம் வித்யாபூதத்தை அர்த்தக்கிரியாக ஆகிக்கும். அர்த்தக்கிரியான்னு சொன்னா அது செய்யக்கூடிய பிரயோஜனம், அது செய்ய வேண்டிய பிரயோஜனத்தை அதனால எப்படி செய்ய முடியும் பொய்யாக இருந்தால்? கேட்கிறா என்ன நினைக்கிறான்னா, நிஜமாக இருந்தால் அது காரியத்தை செய்யணும், பொய்யானது காரியத்தை செய்யாது. அதனால நீ பொய் சொல்றீங்க, இப்படி நடக்கும், உலகமே நடக்காத போதுமே அப்படி சொல்றா. சொப்பனம் போறதுக்கு எப்படி சொப்பனம்னா, சொப்பனத்திலேயே உன் ஜலத்தை பார்த்தான், நேர போனா, அங்க எடுத்து குடிச்சா, அதுல ஸ்நானம் பண்ணினா, எல்லாம் பண்ணா, அப்புறம் முடிச்சுட்டு விட்டான். முடிச்சுட்டா ஜலமும் இல்லை, ஒன்றும் பண்ணிக்கவும் இல்லை. அப்படித்தானே ஆயிடுறது. சொப்ன காலத்துல எல்லாம் நடந்து போச்சு இல்லையோ, அது போருமே. அதனால எந்த காரியம் பண்ண முடியுமோ அது பண்ணிவிடும். சொப்னவத்தை இது விரும்புமா. அப்போ வந்து சொன்னா, நானும் ஸ்வாப்ன ஜலாதி சாத்திய அவகாகனாதி ரூப அர்த்தக்கிரியா அசத்தியவ. அவன் கேட்கிறான், என்ன சொப்னவத்துன்னு சொல்றேன், சொப்னத்துல இவன் எந்த ஜலத்தை பார்த்தானோ அந்த ஜலத்துல அவன் ஸ்நானம் பண்ணினதெல்லாம் அது கூட பொய் தானே. அந்த ஜலம் பொய்ன்னு சொன்னா அந்த ஜலத்துல இவன் ஸ்நானம் பண்ணினதும் பொய் தானே. சித்தாந்தி கேட்கிறார், கிந்து ஜாகிரத் ஜலாதி சாத்தியாசா சத்தியா. மூச்சிட்டு இருக்கிற பார்க்கிறோமே அந்த ஜலம், அந்த ஜலத்துல ஸ்நானம் பண்ணினா அது மாத்திரம் சத்தியமோன்னு கேட்டு, சொப்னத்துல பார்த்தது சத்தியம் இல்லைன்னு சொன்னா இது மாத்திரம் சத்தியமா? இதுவும் சத்தியம் இல்லைதான், இவனு சக்தி கிடையாது. அப்ப அங்கேயே நடக்கிறது இங்கே நடக்கிறது. அப்ப ஏதாவது ஒரு வித்தியாசம் சொல்ல வேண்டாமா? சொப்பனத்துக்கும் ஜாகிரத்துக்கும் சொல்றார். அவிசிஷ்டம் உபயத்ராபி சமான சத்தாக அர்த்தக்கிரியாகாரித்துவம் இது கேசித்து. இந்த கேள்விக்கு சொல்றார். சமான சத்தாக காரியத்தை அது உண்டு பண்ணும். சொப்பனத்திலே பிராதிபாசிக ஜலத்தை இவன் பார்த்தான். பிராதிபாசிக ஜலத்தை வச்சுட்டு பிராதிபாசிகமான ஸ்நானம் பண்ண முடியும். பிராதிபாசிக ஸ்நானம், பிராதிபாசிக பானம் அதெல்லாம் பண்ணலாம். வியாபகாரிக ஸ்நானம் அதுல பண்ண முடியாது. அந்த ஜலத்துல ஜாகிரத்துல பார்க்கக்கூடிய ஜலம் வியாபகாரிக ஜலம். இந்த வியாபகாரிக ஜலத்துல வியாபகாரிகமான ஸ்நானம் பண்ணலாம், பானம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். அப்ப இதுல இருந்து என்ன ஆச்சு? அந்த சாதனம் எந்த சத்தையை கொண்டதாக இருக்கோ, 3 சத்தையில வியாபகாரிகம், பிராதிபாசிகம், பாரமார்த்திகத்தை விட்டுடுறோ, இந்த அந்த அதுக்கு சமான சத்தாக்கமான காரியத்தை அது பண்ணி கொடுக்கணும். சமான சத்தாக அர்த்தக்கிரியாகாரித்துவம் 2 சரியா தான் இருக்கு. அதனால பொய்யா இருந்தால் அது வேலை செய்யாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது தனக்கு தகுந்தா போல வேலையை அதுவும் பண்ணும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டா. அத்வைத வித்யாச்சாரியாஸ்து ஆகுது. சொப்னவதிக்கு புருமகான் இவர் சொன்னாரே, அதுல கொஞ்சம் திருத்தம் பண்ணணும்னு இவர் சொல்றார் அத்வைத வித்யாச்சாரியர். சுவாப்ன பதார்த்தானாம்
न केवलं प्रबोधबाध्य अर्थक्रिया मात्र कारित्वं स्वाप्नांगना भुजंगमादीनां तदाबाध्य सुख भयादिजनकत्वास्यापि दर्शना. அதாவது சொப்னத்துல பார்த்த பதார்த்தங்கள் இருக்கே, சாப்பிட்ட பதார்த்தங்கள், அது பிராதிபாசிகம் தான். ஆனா பிராதிபாசிகமான அது செய்யக்கூடிய காரியமும் பிராதிபாசிகமாக இருக்கணும் அப்படின்னு நியமம் இல்லை. பிரபோத பாத்திய அர்த்தக்கிரியா முயற்சிண்டால் அந்த அர்த்தக்கிரியை பாதிக்கப்படும் அப்படிங்கிற இதுதான் பிரபோத பாத்திய அர்த்தக்கிரியா. அப்பேற்பட்ட அர்த்தக்கிரியையத்தான் சொப்னத்துல பார்த்த வஸ்து உண்டு கொண்டுங்கிறது நியமம் இல்லை. ந கேவலம் பிரபோத பாத்திய அர்த்தக்கிரியா காரித்வம் கிந்து தது அபாத்திய சுகபயாதி ஜனகத்வஸ்யாபி தரிசனா. சொப்னத்துல ஏதோ ஒண்ண பாக்குறான், பாம்பை பாக்குறான், பயம், ரொம்ப பயம், நடுங்கிறது உடம்பு. எழுந்திருந்ததுக்கு அப்புறமும் நடுங்குது. இப்ப என்னாச்சு, இந்த நடுக்க எப்படி வந்தது? உடம்புல நடுக்கான் அந்த பாம்பு தான். பாம்பு பார்த்து பயந்துருக்கான். அப்ப பாம்பை பார்த்து பயப்படும் போது அந்த பாம்பு பொய்யான பாம்பு. ஆனா அது உண்டாக்கின பயம் நிஜமான பயத்தை உண்டாக்கிருக்கு. அதனால பொய் பாம்பு பொய் பயத்தை தான் உண்டாக்கும், ஒன்று நியமம் இல்லை. பொய் அதாவது பிராதிபாசிகம் பிராதிபாசிகத்தை தான் உண்டு பண்ணுங்கிறது இல்லை. அது சில சமயம் வியாபாரத்தை உண்டு பண்ணிக்கலாம் இல்லையா? இதே மாதிரி பயம் ஒண்ணு சுகத்துக்கு சுவாப்னாங்கனா நல்ல ஸ்திரீய பார்த்தா அந்த பாசத்தினால ஒரு சுகம் வந்தது, வசந்தமா எழுந்திருக்கிறான். எதா கர்மசு காமேரு கிரியம் ஸ்வப்னேரு பஷ்யதி சமுச்சிம் தத்ரயானியா தஸ்மின் ஸ்வப்ன நிதர்சனம். சுமங்கலியான நல்ல ஸ்திரீயை அவன் பார்த்தான்னு சொன்னா இவன் பண்ணின கர்மா அபலமாயிருக்குங்கிறதுக்கு ஒரு சூச்சகம். அப்ப ஏந்துட்டா அவன் சந்தோஷமா இருந்திருக்கணும். அப்ப என்னாச்சு, அந்த சௌக்கியம் எல்லாம் வருது. அதெல்லாம் பிரபோத காலத்துலயும் அனுவர்த்திக்குது. ஆகையாலே பாதிபாதிகமா இருந்தால் அது வெறும் பிராதிபாதிக காரியத்தை தான் பண்ணணும்னு அப்படி ஒன்றும் நியமம் வச்சுக்க வேண்டியதில்லை. ஸ்வாப்ன விஷய ஜன்யஸ்யாபி சுக பயாதேஹே பிரபோதானந்தரம் ந பாதக அனுபூயத்தே. ஸ்வாப்ன விஷயம்தான் அது. ஆனா அதுலேருந்து உண்டான சுகமோ பயமோ இதெல்லாம் முழுக்கின்றதுக்கு அப்புறம் கூட பாதிக்கப்படுறது. அந்த சாதனம் பாதிக்கப்படுறது. அது பாம்பு இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் பயம் வந்தது வாஸ்தவம் தான். பயம் வந்தது வாஸ்தவம், சௌக்கியமா சுகம் வந்தது வாஸ்தவம். பிரத்யுத பிரபோத அனந்தரமபி மனப்பிரசாத சரீர கம்பனாதினா சக தது அனுவர்த்தி தரிசனாக்கு பிராகபி சத்வமேவ அவதீயதே. இதுவே தெரியல. அதாவது முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு மனசுல சந்தோஷம் ஏற்படுறது, சரீரத்துல பயத்தினால அந்த நடுக்கம் இருந்துருக்கு, பயம் வந்த இடத்துல. அப்போ அதுலயே என்ன தெரியுதுன்னா நிஜமாவே எனக்கு பயம் வந்திருக்கு, இல்லைன்னா சரீரம் இப்படி ஆடாது. அதனால அந்த பயங்கிறது சொப்னத்துல வந்த பயமும் நிஜ பயம்தான், வியாபாரிக பயம் வந்திருக்கு. அதுதான் இப்போ முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த பயம் வந்திருக்கு என்று தெரியும். அதனால பிராகபி சத்வமேவ அவசியத்தை அதையேவ பிராணினாம் புனரபி சுகஜனக விஷயகோச்சர ஸ்வப்னே வாஞ்சா அதாதிசே ஸ்வப்னே பிரத்வேஷா. இது வேற. இந்த சொப்னம் பார்க்கறது திருப்பி அந்த மாதிரி ஒரு சொப்னம் பார்க்கலாம் வேண்டாம் வராதா அப்படின்னு ஆசைப்படுவானா? பொய்னு சொன்னா ஆசை வராது. இப்போ சுத்திரஜத்தை நகரஜதம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கான்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அது சுத்திரஜதம்னு தெரிஞ்ச உடனே அப்புறம் எடுத்து வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும், தூக்கி போட்டுருவான். ஏன்? பொய்னு தெரிஞ்சாச்சுன்னா நிஜத்தை ஆசைப்படுறவன் அதை வச்சுக்க மாட்டான், அப்படிதானே? ஆனா இங்கே சொப்பனம் அந்த மாதிரி ஒரு சொப்பனம் வரணும்னு திரும்பி ஆசைப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த சொப்பனம் என்னமோ பொய்னு தெரிஞ்சிருக்கு. பொய்னு தெரிஞ்சாலும் அதுல ஆசை வருதுன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்னா அந்த பொய் இவனுக்கு நிஜமான சுகத்தை கொடுக்குறது. இந்த பொய்யை கொடுக்காது, இந்த சுத்திரஜத்தம் அவனுக்கு உபயோகப்படாது. ஆனா சொப்பனத்துல பார்த்த அந்த பொய் இவனுக்கு சௌக்கியமா இருக்கு, சௌக்கியத்தை கொடுக்குது. ஆகையால சில பொய்களை சில காரியங்களை பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான், பண்ணவே பண்ணாதுங்கிறது. அதனால புனரபி சுகஜனக விஷயகோச்சர ஸ்வப்னே வாஞ்சா பிராணினா, அதுல ஒரு ஆசை வரதான். அதுக்கு விபரீதமா பயத்தை கொடுக்குற மாதிரி தான் மறுபடியும் இந்த மாதிரி சொப்னம் வராம இருக்கணும்னு ஆசைப்படுவான். அதாதிசேஷ ஸ்வப்னே பிரத்வேஷா.
சம்பவதி ஸ்வப்னேபி ஞானவத் அந்தகரண விருத்தி ரூபத்தை சுகபயாதே உதயா. இப்போ ஒரு கேள்வி கேட்பான், இந்த சுகம் பயம்லாம் வருது எங்க வருது? ஆத்மாவில வராது. இங்க வரும் மனசுல வரணும்னு சொல்றோம். மனசு விஷயமாக மாறி இருக்கு, எப்படி வரும் அப்படின்னு கேட்பான். அப்ப என்ன சொல்றது, இந்த கல்பத்தருக்காரர் மனசுல ஞானம் வரலாம்னு அங்க சொல்லியிருக்காரு. அந்த சொப்பனத்துல வரக்கூடிய விருத்தி எல்லாம் அந்தகரண விருத்தின்னு சொல்றது கல்பத்தருக்காரர். பாக்கி சில பேர் அவித்யா விருத்தின்னு சொன்னாங்க. இவர் மதத்தை வச்சுட்டு போவோம் இப்போதைக்கு. அப்ப என்ன ஆச்சு, கல்பத்தருக்காரர் சொன்னபடி மனசுல சொப்பன காலத்துல ஞானம் வரலாம்னு சொன்னா, வெளியில பாம்பு இருக்கு அப்படின்னு தெரியலாம் அப்படின்னு சொன்னா, அந்த மனசுல ஏன் சுகம் வரக்கூடாது, ஏன் பயம் வரக்கூடாது? எல்லாம் சேர்ந்த வாக்குல தானே படிச்சிருக்கு. என்ன காம சங்கல்போ விசிகிப்தா ஸ்ரத்தா அஸ்ரத்தா, மொத்தமா இது எல்லாம் மனசுதான், மனசனுடைய பரிணாம விசேஷம் தான் அப்படின்னு. அப்ப சொப்பன காலத்திலையும் வரலாம், இதெல்லாம் வரலாம். சுகம் துக்கம் எல்லாம் மனோவருத்தியா வர முடியும். சம்பவத்திக்க சொப்னேபி ஞானவத்து, ஞானம் வரலாம்னா ஞானம் வரா மாதிரியே அந்தகரண விருத்தி ரூபத்தை சுக பயாதேகி உதயா. அந்தகரணத்துக்கு சுகம்ங்கிறது வரலாம், பயங்கிறது வரலாம், எல்லாருக்கும் வரலாம். அப்போ ஒருத்தன் கேட்டான், நீ சொன்ன திருஷ்டாந்தம் சரியில்லை, பயம் வந்ததுன்னு சொன்னியே, பயம் எப்படி வந்தது? பாம்பால பயம் வரல, பாம்புன்னு நினைச்சுன்றதுனால பயம் வந்தது. அந்த ஞானம் பயத்தை உண்டாக்கி. அப்படிதான் லோகத்துல பக்கத்திலே பாம்பு கிடக்கு, தெரியவே தெரியாது பாம்பு இருக்கு, பயம் வருமோ? வராதோ இல்லையோ? படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான், இதுல இருந்து ஒரு பாம்பு போடுது, ஏதாவது அலறுவனும் பயமா இருக்கும் அவனுக்கு, பயமே இருக்காது. ஆனா பாம்பே இல்லை, வேற ஏதோ ஒண்ணு பாம்பு நினைச்சு விட்டான், பயந்து விடுவான் இல்லையா? அப்ப இதுல என்ன தெரியுது, அந்த பயத்துக்கு எது காரணம்? பாம்புன்னு அவன் நினைக்கிறது இருக்கே, அதுதான் காரணம். பாம்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையோ? அப்படி சொன்னா சொப்னத்துல இவனுக்கு பாம்பு பொய், ஆனா பாம்பு தெரிஞ்சது வாஸ்தவம் தானே. நான் புரிச்சதுக்கு அப்புறமும் பாம்பை பார்த்தேன்னு அவன் ஞாபகப்படுத்தி சொல்லுவானே. அதனால சர்ப்ப ஞானம் ஏற்பட்டது இருக்கே, இது வாஸ்தவம் தான். அந்த ஞானம் தான் இவனுக்கு பயத்தை கொடுத்தது. அப்ப பொய் ஒண்ணும் பொய்ய ஒரு காரியமும் பண்ணல. சர்ப்பங்கிறது பொய், ஆனா சர்ப்பம் இந்த பயத்தை கொடுக்கல. சர்ப்பம்னு சொல்லி இவனுக்கு ஒரு ஞானம் வந்தது, அந்த ஞானம் தான் பயத்தை கொடுத்துருக்கு. ஞானம் நிஜம். ஆக ஒரு நிஜம்தான் காரியத்தை பண்ணியிருக்கே தவிர பொய்யானது காரியத்தை பண்ணியிருக்குன்னு இந்த உதாரணத்தை நீங்க காமிக்க முடியாது அப்படின்னு. சுவாப்பன அங்கனாதி ஞானமேவ சுகாதிஜனகம். இதே மாதிரி சுகத்துக்கு சுவாப்பன அங்கனா தியானம் அப்படின்னு போட்டான். அந்த தியானம் தான் சுகாதி ஜனக்கமே தவிர அந்த விஷயம் இல்லை. தச்ச சதேவ இது வாஷ்டம், அந்த ஞானம் வாஸ்து சத்து, பொய் இல்லை, வந்தது. அந்த மாதிரி ஒரு ஞானம் வந்தது அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான். என்ன வாஷ்யம்? அப்ப சொன்னா இல்லே, அந்த ஞானத்தை மாத்திரம் பயத்துக்கோ சுகத்துக்கோ ஹேதுவா சொல்ல முடியாது. அந்த ஞானம் விஷயத்தோடு சேர்ந்தால்தான் அந்த பயம் சுகம் எல்லாத்தையும் ஏற்படுத்த முடியும். அப்ப விஷயத்தையும் அதுக்கு காரணம்னு ஒத்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் காண்பிக்கிறார். தஸ்யாபி தர்சன ஸ்பர்சனாதி விருத்தி ரூபஸ்ய ஸ்வப்ன பிரபஞ்ச சாட்சிணி அத்தியஸ்தஸ்ய கல்பனா மாத்திர சித்தத்வாத். தஸ்யாபின்னு சொன்னா ஞானம். முதல்ல என்ன சொன்னா, நீ ஞானமே ஜனகம்னு வச்சுக்கோ. விஷயத்துஜன நியாயம்னு சொல்லப்பட்ட விஷயம். வாஸ்தவத்துல விஷயத்தோடு சேர்த்துதான் ஞானம் ஒரு காரியத்தை உண்டுக்கணும். விஷயம் இல்லாம வெறும் ஞானம்னு சொன்னா அந்த ஞானம் ஒன்றும் பண்ணாது. இப்ப சர்ப்ப ஞானம் கூட, சர்ப்பம் இப்ப நம்ம சர்ப்ப ஞானம் இல்லாம நாம சர்ப்பகாங்கிறத சப்தத்தை கூட உச்சரிக்க முடியாது. சர்ப்ப ஞானம் இருக்கு, பயமாவா இருக்கு இல்லையே? எப்போ நமக்கு பயமா இருக்கும்? இந்த சர்ப்பனம் நம்ம பக்கத்திலே இருக்கு அப்படின்னு ஒரு ஞானம் வந்தாதான். நம்மளை கடிக்கிற அளவுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா உடனே பயம் வரும். தூரத்தை ஏதோ கூட்டுக்குள்ள இருக்கு, கண்ணாடி பொட்டியில இருக்கு அப்படின்னு சொன்னா கூட பயம் வராது. ஏன்? அது நமக்கு ஆபத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுதான் பயமே வருது. அப்படித்தானே வருது.
அப்ப என்னாச்சு, இப்ப அந்த மாதிரி தியானம் இல்லை, வெறும் சர்ப்ப தியானம் காரணம் இல்லை. அதுல ஒரு விசேஷம் சொல்லணும். எந்த சர்ப்பமானது நமக்கு ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறானோ அந்த சர்ப்ப தியானம் ஹேது, பயத்துக்கு ஹேதுன்னு சொல்லணும். இதுதான் வாஸ்தவம். அப்படி சொல்லும் போது அந்த சர்ப்பமும் அதுல சேரும். ஞானத்தை சர்ப்பத்தை சேர்த்துதான் ஞானத்தை நான் பயத்துக்கு காரணம் சொல்லணும். வெறும் சர்ப்ப தியானம் வச்சிருந்து அதை ஞானத்தை ஹேதுவா சொல்லிட முடியாது. சர்ப்பம் கூட சேரும் போது சர்ப்பமும் காரணமாயிடும். ஒரு தண்டம் சக்கரம் எல்லாம் சேர்ந்தாதான் கட்டம் வரும்னு சொன்னா எதெல்லாம் சேரணுமோ அது எல்லாம் அங்க காரணம், கட்டத்துக்கு காரணம். அதனாலே சர்ப்பம் கூட சேர்ந்தாதான் முடியும் அப்படின்னு சொன்னா சர்ப்பம் கூட காரணத்துல சேர்ந்து விடும். அப்போ இந்த பயம் சர்ப்பத்திலிருந்து வந்திருக்கு. அந்த சர்ப்பமானது பிராதிகாசிகம், ஆனா வந்த பயம் வியாபகாரிகம். அதனால பொய்யான சர்ப்பம் கூட நிஜமான பயத்தை இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன திருஷ்டாந்தம் கரெக்டுன்னு சொன்னோம். அது சொல்லுவாரு. ஆனா ஏதன் மத்தியில இவனுக்கு சமாதானம் ஒண்ணு சொல்ற, அந்த ஞானம் கூட பொய் தான். நீ எந்த ஞானத்தை மந்தகர விற்த்தின்னு சொல்றியோ அது கூட சாட்சியில அத்தியஸ்தமா இருக்கிறதுனால பொய் தான். பொய்யான அதுவே பயத்தை உண்டு பண்றதோ இல்லையோ அதை வச்சு புரியுங்க. பஸ்டாபி தர்சன ஸ்பர்சனாதி விருத்தி ரூபத்த. இப்போ ஒரு கேள்வி வரும். இப்பதானே சித்தம் சொன்ன ஞானம் பொய் இல்லைன்னு. ஏன்னா முழுச்சண்டனுக்கு கூட அதுக்கு பாதம் ஏற்படுறது. எதை பார்த்தானோ அந்த பார்த்த விஷயத்தை அவன் இல்லைன்னு விடுறான், அது பொய் அப்படின்னு. ஆனா பார்த்தது நிஜமானு கேட்டா பார்த்தது வாஸ்தவம்னு விட்டுறான். அப்ப ஞானம் பொய் இல்லையாச்சு. ஆனா நீங்க சொல்ற அதுவும் பொய்ன்னு இப்ப சொல்றாரு. எப்படி சொல்ல முடியும் கேட்டா அதுக்கு என்ன சொன்னா, தரிசன ஸ்பர்சனாதி விருத்தி ரூபத்தை. கண்ணால பார்த்தோம், கையால தொட்டு பார்த்தோம் அப்படின்னு தெரியறதோ இல்லையோ அது பொய் தானே. கை காலெல்லாம் வேலை செய்யலையோ, கண்ணு வேலை செய்யலையே. அப்படி இருக்கும்போது அந்த ஞானம் கண்ணால வந்ததுன்னு சொல்லலாமோ? சொல்ல முடியாது. கண்ணால வந்த ஞானம் ஒரு பலனை கொடுக்கும், தொட்டு பார்த்த ஞானம் இன்னொரு பலனை கொடுக்கும். அந்த பலத்துல வித்தியாசம் இருக்கு. ஞானம் சமானமா, ஞானம் ஒரே மாதிரியான இல்லை. அதனால தரிசன ஸ்பர்சனாதி விருத்தின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி விருத்தி எல்லாம் அங்க வரல, வாஸ்தவத்துல. அப்போ அது அத்தியஸ்தம் தான். அப்படி ஒரு பிரமன் தான் சொல்லணும். स्वप्न प्रपंच साक्षी अभ्यस्त कल्पना मात्र सिद्धत्वा नहीं उपरतेन्द्रिय चक्षुरादिवृत्तय सत्या संभवन्ति. அதாவது இந்திரியங்கள்லாம் உபரதமா இருக்கும் போது, வேலை செய்யாமல் இருக்கும் போது அந்த இந்திரியங்கள்னால வந்த விருத்திகள் வர முடியுமோ? அதுக்கு வர முடியும். விருத்தின்னு ஏதோ ஒரு விருத்தி ஒன்றா வரலாம், ஆனா இந்திரியங்கள்னால வந்த விருத்தின்னு சொல்ல முடியாது. ஆனா இவனுக்கு எப்படி தெரியுது? தொட்டு பார்த்தோம், கண்ணால பார்த்தோம்னு தானே தெரியுது. நச்ச தத்விஷய அபரோக்ஷ மாத்திரம் சுகஜனகம் சச்ச சாட்சி ரூபம் சதேவேதி வாக்கியம். அப்ப கேள்வி கேட்கிறான், அந்த பாம்பு, அந்த ஸ்திரீ, இந்த விஷயத்த அபரோக்ஷ தியானம் நமக்கு அந்த பயம் சுகம் எல்லாத்தையும் உண்டு பண்றது. ஆனா அபரோக்ஷ தியானம் நீங்க தொட்டு பார்க்கறது, கண்ணால பார்க்கறது எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தப்பா இருக்கும். ஆனால் தத்விஷயக அபரோக்ஷ ஜானம், புதங்கமாதி விஷயக அபரோக்ஷ ஜானம் பயஹேது சொல்ற. இந்த அபரோக்ஷ ஜானங்கிறது கண்ணால பார்த்தாலும் வரும், அது தரிசனம், சாட்சுஷ அபரோக்ஷ ஜானம் சொல்லுவோம். தொட்டு பார்த்தா வருதுன்னு சொன்னா ஸ்பார்சனம்னு சொல்லுவோம். இப்ப சாட்சியால வந்தா சாட்சி அபரோக்ஷம். அபரோக்ஷ ஜானங்கிறது பொது. இப்ப தூக்கத்துல எப்படி தெரியுது, சொப்பனத்துல அப்படின்னு கேட்டா சாட்சி ரூபமான அபரோக்ஷ ஜானம். அது கண்ணால எல்லாம் வந்தது இல்லை. இருந்தாலும் அபரோக்ஷ ஜானம் வந்துருக்கோ இல்லையோ, அந்த அபரோக்ஷ ஜானம் தான் பயத்துக்கு ஹேத்து. அது இல்லை, பாம்பை பத்தின அபரோக்ஷ ஜானம் பயத்துக்கு ஹேத்துவே தவிர பாம்பு ஹேத்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது சொன்னா அப்படி சொல்ல முடியாது. நச்ச தத்விஷயக அபரோக்ஷ மாத்திரம் சுகஜனகம் தச்ச சாட்சி ரூபம் சதேவ இது வாக்கியம். தர்சனாத் ஸ்பர்சனே காமின்யாஹ பதாஸ்பர்சனாத் பாணினா ஸ்பர்சனே भुजंगमस्य अमर्मस्थले स्पर्शनात् मर्मस्थले स्पर्शने सुख विशेषस्य भय विशेषस्य च अनुभवति सत्त्वेन स्वप्नेपि तत्तत् सुख भयादि विशेषस्य
கல்பித தர்சன ஸ்பர்சனாதி விற்பி விசேஷ ஜன்யத்வஸ்ய வக்தவ்யத்வாத் இதி. வெறும் அப்ரோஷன் சொல்ல முடியாது. அந்த அப்ரோஷனத்துக்குள்ள 1008 விசேஷங்கள் இருக்கு. அது விசேஷ காரியங்களை வேற பண்றது. எப்படின்னு சொன்னா, கண்ணால பார்த்தத்தை காட்டிலும் கையால தொடர்றது. தர்சனாத் ஸ்பர்சனே, கண்ணை பார்க்கறத காட்ட தொட்டு பார்த்தா விசேஷத்துக்கு சமானம். அதுலயும் காலால தொடர்றத காட்டிலும் கையால தொட்டாலும் இன்னும் விசேஷத்துக்கு சமானம். அப்ப என்ன இருக்கு? பதாஸ்பர்சனாத்து பாணினாஸ்பர்சனே. இந்த பாம்பு இருக்கே புஜங்கமஸ்ய, அமர்மஸ்தலே ஸ்பர்சனாத்து மர்மஸ்தலே ஸ்பர்சனே பய விசேஷத்துக்கு. உயிர் போற இடத்துல அது மேல பட்டதுன்னு வச்சுங்களேன், மர்மஸ்தலத்துல பட்டதுன்னு சொன்னா ரொம்ப ஜாஸ்தி கதிகளை. மற்ற இடத்துல இருந்தா அவ்வளவு பயம் இருக்காது இல்லையா? பயம் இருக்கும், இருந்தாலும் அமர்மஸ்தலே ஸ்பர்சனாபேட்சையா அது மேல படுறது, அந்த உயிர் போகிற அந்த மாதிரி இடத்துல அது படுறதை காட்டிலும் சாதாரண இடத்துல பட்டா கொஞ்சம் பயம் குறைவா இருக்கும். அந்த பயத்துல காரியத்துல வித்தியாசம் தெரிகிறது. அதனால பய விசேஷத்தை அனுபவ சித்தத்வேனா, இது அனுபவ சித்தமா இருக்கு. அப்படி இருக்கும் போது ஸ்வப்னேபி தத்தத் சுக பயாதி விசேஷஸ்ய கல்பித தர்சன ஸ்பர்சனாதி விற்பி விசேஷஜன்யத்துவத்தை வக்தவ்யத்வா. வெறும் ஆட்சி ஞானத்தை வச்சு இதை நிர்வாகம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு விற்பி ஞானத்தை சொல்லணும். அந்த விற்பி ஞானங்கிறது சொப்னத்துல இந்திரியங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தா நிஜமான விற்பி ஞானமா வந்திருக்கும். ஆனா இதெல்லாம் வேலை செய்யாமலே அந்த விற்பி ஞானம் வந்திருக்குன்னு சொல்லணும். ஆகையால அந்த விற்பி ஞானங்கள்லாம் பிராதிபாசிகம்னு சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ பொய்யான அந்த ஞானமே நமக்கு பயாதி நிஜமான பயத்தை எல்லாம் கொடுக்கிற காரணத்தினாலே அந்த நியமத்தை நான் பங்கம் பண்றேன், பொய்யத்துதான் உதவும், உண்மையை உண்டு பண்ணாது அப்படிங்கிற நியமம் போச்சு. அவ்வளவுதான் இருக்கணும். வேற ஒண்ணும் சொல்ல. பொய்யானது எப்படி நிஜமான அர்த்தக்கிரியை உண்டாக்குன்னு சொன்னாரோ இல்லையோ, அதுக்கு ஒருத்தர் முதல்ல பதில் சொன்ன பொய்யான அர்த்தக்கிரியை பண்ணும், சமான சத்தாகமான அர்த்தக்கிரியை பண்ணணும்னு சொல்லிட்டு போனார். அந்த நியமம் கூட இல்லை. பொய் கூட தனக்கு அதிகமான சத்தை உள்ள அர்த்தக்கிரியை உண்டு பண்ண முடியும் அப்படின்னு இவருக்கு. இன்னும் சில பேர் சொல்றா, இது சொப்பனத்துலதான்ங்கிறது மாத்திரம் இல்லை, நாம முழிச்சுட்டு கருத்தையும் பார்க்கலாம். ததா ஜாகரே घटादि प्रकाशन क्षम तत्रत्य पुरुषांतर निरीक्ष्यमाण आलोकवति अपवर्गे सद्य प्रविष्टेन पुंसा कल्पितस्य संतमसस्य प्रसिद्ध संतमसोचित अर्थक्रियाकारित्वं दृष्टं. இந்த உதாரணத்தை சொன்னாங்க. அதாவது घटादि प्रकाशन क्षम तत्रत्य புருஷாந்தர நிரீட்சியமான அப்படின்னு 2 விசேஷம் ஆலோகத்தை கொடுத்துருக்காரு. ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சம் அங்க உள்ள வஸ்துவெல்லாம் பார்க்கறதுக்கு போதுமான இதாக இருக்கு. கடாதி பிரகாசன க்ஷமம், அதை பார்க்கறதுக்கு எவ்வளவு வெளிச்சமோ அது குறையாம இருக்கு. அங்கேயே இருக்கக்கூடிய மற்றவாளுக்கு அது பார்க்கறதுக்கு உதவியா வேற இருந்துட்டு இருக்கு. தத்திரத்திய புருஷாந்தர நிரீட்சமான, அங்க இருக்கிறவங்க வெளிச்சம் இருக்காங்கிட்ட வெளிச்சம் இருக்குன்னு நல்லா தெரியுது, அவன் பார்த்துட்டு இருக்காங்க ரூம்குள்ள இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது வெளியில இருந்து அகஸ்மாத்து வெயில்ல இருந்து உள்ள நுழையறான். அபவரத்துக்கு உள்ள அவனுக்கு உள்ள பார்த்தா போய் இருக்காரு. மற்றவாளுக்கு அங்க வெளிச்சமா இருந்துட்டு இருக்கு, அவன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஆனா வெளியில இருந்து ஒருத்தன் உள்ள நுழைஞ்சானே, இவனுக்கு பார்த்தா ஒரே இருட்டு, சந்தமசம். அந்த இருட்டு எல்லாத்தையும் மறைக்கிறது, அங்க இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியல. இப்ப எங்கேருந்து இருட்டு வந்தது? இது பிராதிபாசிக இருட்டு தானே. ஏன்னா இது வியாபகாரிக இருட்டா இருந்தா அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இருட்டா இருக்கணும். ஆனா அங்க இருக்கிற வாழ்க்கெல்லாம் நன்னா தான் தெரிஞ்சுட்டு இருக்கு பிரகாஷ். அதனால இது ரஜு தர்ப்பம் மாதிரி பிராதிபாசிக சந்தமசம் சொல்ல வேண்டியது. இந்த பிராதிபாசிக சந்தமசம் ஒரு நிமிஷத்துக்கு அங்க இருக்கிற வஸ்துவெல்லாம் பார்க்க முடியாம கண்ணை கட்டுறதோ இல்லையோ, ஆவரணம் பண்ணிடுறதோ இல்லையோ, அந்த உள்ள நுழைஞ்சானே வெளியில இருந்து வெளிச்சத்துல இருந்து உள்ள நுழைஞ்சு வந்து அப்ப நிஜமான வேலையை பண்ணிட்டு. அதனால பொய்யானது கூட தனக்கு மேல இருக்கிற காரியத்தை செய்யறதுக்கு முடியும். பொய்யான காரியத்தை தான் பண்ணணும்னு நிர்பந்தம் இல்லை. தமசு இருக்கோ இல்லையோ, இது பொதுவான பெரிய எல்லாத்துக்கும். இதுல ஆந்தே காடே அந்ததமசம், க்ஷீணே அவதமசம், விஸ்வ ஸ்வந்தமசம் அப்படின்னு 3 சப்தம். இது மாதிரி சொல்லும் போது அகாராந்தம் ஆயிடும். சமஸ்தம் சகாராந்தம்.
ஆனா இந்த அந்த அவ சம் அப்படிங்கிறது 3 சேர்ந்தால் அந்த தமசான ஒரு அகாராந்தமாக ஆயிடும். சமாசாந்த பிரத்தியம் வந்து ரொம்ப கும்மிருட்டுன்னு சொல்றோமே அதுக்கு அந்த தமசம் வந்து ரொம்ப க்ஷீணமா கொஞ்சமா இருட்டு இருக்கு, அதுக்கு அவதமசம்னு பேரு. காலம் கூட இருக்கு, இப்ப வெளியே போறது அதுக்கு இஷ்டம் முன்னாடி. அதான் மற்றதெல்லாம் தெரியும், ஆனா புத்தகம் வாசிக்க முடியாது அப்படின்னு இருந்தா கொஞ்சம் இருட்டு இருக்கு, அது அவதமம். க்ஷீணே அவதமசம். சந்தமசம்னா சுத்தீவர தமசம் தெரியுது, சுத்தீவர தெரியுது, அதுக்கு சந்தமசம். விஸ்வ சந்தமசம் நம்ம சுத்தீவர இருட்டா தெரியுது. இந்த மற்ற இதெல்லாம் நமக்கு எதிர்த்தாப்புல இருட்டா தெரியுது. இவன் இருட்டுல இருந்துட்டு இருக்கான், சுத்தீவர இருக்குன்னா சந்தமசம். ஆனா வெளிச்சம் வந்து கொடுத்தோம்னா மொத்தம் போயிடும். விஸ்வ சந்தமசம் அப்படின்னு அமரத்தில் இருக்கு. ஆந்தே காகேந்த தமசம் க்ஷீணே அவதமசம் தமஹ விஸ்வ சந்தமசம். சுத்தீவர தெரியக்கூடிய இருட்டுக்கு சந்தமசம். எது இந்த மூணுக்கு அகாராந்தமாக சகாராந்தமா இருக்காது. அகாராந்தமா ஞான சப்தம் மாதிரி ஆயிடும். அவ சம் அந்தேபிய தமசா சூத்திரம். அவ சம் அந்த இந்த 3 சப்தத்துக்கு அப்புறம் தமஸ்ங்கிற சப்தத்தை சேர்த்து ஒரு சமாசம் வந்ததுன்னா அது அகாராந்தமாக ஆயிடும் இருக்கு, பிராந்திக்கு காரணமா. இப்ப இந்த சந்தமசமே சந்தமசம்ங்கிறது ஒரு பிராந்தி. ஏன்னா அந்த இடத்துல சந்தமசம் இல்லை, ஆனா பாக்கி எல்லாரும் முடிச்சு பார்த்துட்டு இருக்கான், நல்ல வெளிச்சமா தான் இருக்கு, அவனால பார்க்கிற அளவுக்கு வெளிச்சம் இருக்கு. ஆனா இவன் வெளியில வெயில்ல இருந்து வெளியில உள்ள வந்திருக்கானா, இவனுக்கு ஒரே இருட்டாது. அந்த இருட்டு அப்ப பொய்யான இருட்டுன்னு தான் சொல்லணும், நிஜ இருட்டு இல்லை. அவதமசம் கூட இல்லை, நல்ல வெளிச்சம் இருக்கிற இடம்னு சொல்லிட்டாரு. கடாதி பிரகாசனக்ஷம தத்திரத்த புருஷாந்தர நிரீட்சியமான ஆலோகவதி. இப்பேற்பட்ட வெளிச்சம் இருக்கிற இடத்துல இவன் அதை விட பெரிய வெளிச்சத்திலேருந்து உள்ள நுழைஞ்சதுனால இருட்டா தெரியுது. அப்ப அந்த இருட்டுங்கிறது வாஸ்தவமா இருக்க முடியாது. அப்ப அந்த இருட்டு அவனுக்கு பிரதிபந்தம் பண்ணிடுறது, அங்க உள்ள வஸ்துவை தெரிய விடாம மறைச்சு விடுறது. அப்போ அது காரியத்தை பண்றது. இதை சொல்லலாங்கிற சத்ய பிரவிஷ்டேன பும்சா கல்பிதஸ்ய சந்தமசஸ்ய பிரசித்த சந்தமசோச்சித அர்த்தக்கிரியாக்காரித்துவம் திருஷ்டம். பிரசித்த இருட்டு எந்த காரியத்தை பண்ணுமோ அந்த காரியத்தை இவனால கல்பிக்கப்பட்ட அந்த இருட்டும் செய்கிறது. ஏன்னா சம்பிரதி घटाद्यावरणம் दीपादि आनयने तद अपसरणம் தன்னயனே புனராவரணம் இத்தியாதேர் தரிசனா. இப்போ இவன் வந்து உள்ள நுழைஞ்சிருக்கானோ ஒரு தீபத்தை கொண்டு வந்தா அப்ப தெரிய ஆரம்பிச்சிடும் உனக்கு. ஏற்கனவே இருக்கிற வெளிச்சம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, புதுசா ஒரு தீபத்தை கொண்டு வந்தால் அப்ப இவனுக்கு தெரியறதா. தீபாதி ஆணையனே அந்த வெளிச்சம் ஆவரணம் போயிடுறது. அதை திருப்பி கொண்டு போனா ஒரு க்ஷணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு மறுபடியும் இருட்டா போயிடுறது. இப்ப இதெல்லாம் தெரியறது இல்லையா. இது நிஜமான ஒரு சந்தமசம் என்ன வேலை செய்யுமோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவனால கல்பிக்கப்பட்ட சந்தமசமும் வேலை செய்யுது. அந்நேது பான அவகாகனாதி அர்த்தக்கிரியாயாம் ஜலாதி ஸ்வரூபமாத்திரம் உபயோகி ந தத்கதம் சத்தியத்துவம். உங்களுக்கு வேலை நடக்கணும் அப்படின்னு சொன்னா ஜலத்தினால செய்ய வேண்டிய வேலைக்கு ஜலம் வேணும். அந்த ஜலம் பொய்யா நிஜமானு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தாகம் எடுத்தா தாக சாந்திக்கு உங்களுக்கு ஜலம் தானே வேணும். ஜலம் கிடைச்சா தாக சாந்தி ஆயிடும். இப்ப அந்த ஜலம் நிஜமா பொய்யான்னு நீங்க ஏன் பார்க்கலாம். அப்ப நீங்க கேட்கலாம், மறுமரியாதைக்கா ஜலத்துல போய் ஏன் சாந்தப்பட்டு வரக்கூடாது, நீங்க போர்ச்சு அது போயிடுறது, காணாம போயிடுறதே. நீங்க போனதுக்கு அப்புறமும் அது காணப்பட்டு இருந்தா நீங்க சொப்னத்துல பண்ற மாதிரி இங்க சாந்தப்பட்டு கொண்டு வரலாம் மறுமரியாதைக்கா ஜலத்துல. ஆனா கிட்ட போயிடுச்ச இல்ல, அதனால பண்ண முடியல. கிட்ட போனதுக்கு அப்புறமும் ஒரு சமயம் சாந்தியா இருந்ததுன்னு வச்சுங்களேன், தாராளமா சாந்தப்பட்டு வந்துடலாம். அதனால அந்த மரீச்சிகா ஜலமானது பொய்ங்கிறதுனால வேலை செய்யாதுன்னு நினைச்சிருவாங்க. ஜலம் இருந்ததுன்னா வேலை செஞ்சிடும். பொய்யோ நிஜமோ அதை பத்தி கவலையே விட வேண்டாம். ஜலம்னு இருந்ததுன்னா போயிடும். நீங்க கிட்ட போறச்ச அது ஜலமே இல்லாம போயிடும். ஏன் தத்துவ ஜானம்
பிரதிபந்தம் பண்ணி விடுறது. அதனால அந்த பொய் ஜலம் காணாம போயிடுறதுனாலதான் உங்களால அங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய பான அவகாகனாதி அர்த்தக்கிரியாயாம் ஜலாதி ஸ்வரூபமாத்திரம் உபயோகி ந தத்கதம் சத்தியத்துவம் தஸ்ய காரணத்துவ தது அவச்சேதகத்துவயோர் அபாவாதி கிந்தேன சொல்ற நெய்யாயிகண்ட போய் கேளு, அவன் காரியகாரண பாவத்தை நிர்ணயம் பண்றதுல சூரன் இந்த சத்தியத்துவம் அங்க எதுல சேர்றதுன்னு சொல்லு. ஜலம் ஸ்நானம் பண்றதுக்கு தேவை இல்லையா, ஜலம் காரணம். அப்ப ஜலத்துல காரணத்துவம் இருக்கு. ஜலத்துவம் காரணத்தா வச்சேது. சத்தியத்துவம் வித்தியாசம் ஏதாவது போடுவணும். ஜலத்துவம் தானே காரணத்தா வச்சேதகம். காரணமும் இல்லை, காரணத்தா வச்சேதகத்திலையும் அது சேரல ஜல சத்தியத்துவம். அப்ப அது எதுக்கு இல்லையா? இது ரெண்டுலயும் சேராத ஒண்ணு, காரியம் வரத்துக்கு தேவையில்லாதது. அதனால ஜலம்னு இருந்ததுன்னா அது என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யணும். அது சத்தியமா இருக்கணும். நைவம் சதி. அப்ப கேள்வி மறுமரீச்சிகோதக சுத்திரஜதாதேரபி பிரசித்த உதகாதி உச்சித அர்த்தக்கிரியாக்காரி பிரசங்க. அடுத்த கேள்வி இதுதான். உனக்கு பொய் ஜலம் கூட போறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப மறுமரீச்சிக்கே இருக்கே, மரீச்சிகா ஜலம், அதை வச்சிருந்து ஜல காரியத்தெல்லாம் பார்த்துக்கங்க. சுத்திர ஜலத்தை வச்சிருந்து வெளியால செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றார்? மரீச்சிகோதக அதவு உதகத்வாதி ஜாதிர்நாஸ்தி இதி தத்விஷயக பிரமஸ்ய உதகசப்தோல்லேகித்வம் ததுல்லேகி பூர்வானுபவ சம்ஸ்காரஜன்யத்துவ பிரயுக்தம் இதி தத்வசுத்திகாராதி மதே தத்ததர்த்தக்ரியா பிரயோஜக உதகத்வாதி ஜாத்தியபாவாதேவ ததப்பிரசங்காத். ரெண்டு தினசா இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்றேன். தத்துவசுத்தின்னு ஒரு புத்தகம் இருக்கு, ஜானகனாச்சாரியருங்கிறவர் பண்ணியிருக்கார். அந்த அவர் சொன்ன வழியில பார்த்தா இந்த கேள்விக்கு வேற பதில் வரும். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஜலம் காரணம்னு சொன்னா காரணத்தா வச்சேதகம் ஜலத்துவம் அதுல இருக்கணும். மறுமரீச்சிக்கு ஜலம் எது தெரியறதோ அதுல ஜலத்துவம் கிடையாது. அப்ப ஏன் ஜலம்னு நீ சொல்றன்னு கேட்டா, இந்த பிரமம் ஜல அனுபவத்தினால ஏற்பட்ட சம்ஸ்காரத்தினால வந்த பிரமமானத்தினாலே நான் ஜலம்னு சப்தத்தை ஏற்படும். மறுமரீச்சிக்கையில ஜலத்துவம் நான் பிராதிபாதிக ஜலம் வரலாம், ஆனா அந்த பிராதிபாதிக ஜலத்துல ஜலத்துவம் கிடையாது. ஏன் அப்படி ஜலம்னு சொல்றேன்னா, அது சம்ஸ்காரம், எந்த சம்ஸ்காரத்தினாலே இந்த பிரமம் ஏற்பட்டிருக்கோ அந்த சம்ஸ்காரத்துக்கு அந்த அந்த ஜலசப்த பிரயோகம் பண்றதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். மரீச்சிகோதகாது உதகத்வாதி ஜாதி நாஸ்தி இல்லைன்னு இது தத் விஷயக பிரமஸ்த உதகசப்தோல்லேகித்வம். அந்த பிரமத்தை ஏன் இதை உலகம்னு நீ சொல்ற அப்படின்னு கேட்டா, ததுல்லேகி பூர்வானுபவ சம்ஸ்காரஜன்யத்துவ பிரயுக்தம் அப்படின்னு தத்துவசுத்திகாராதிகள் சொல்றா. அந்த பட்சத்துல என்ன ஆகும்? தத்ததர்த்த கிரியா பிரயோஜக உதகத்வாதி ஜாத்தியபாவாதேவ ததப்பிரசங்கம். உதகத்துவங்கிறது இப்போ காரணத்தா வச்சேதகம். நையாயிகிட்ட கேட்டா காரணத்தா வச்சேதகம் இல்லை, வேலை செய்யாது, நடக்காது. அது ஜலமா இருக்கலாம், ஆனா ஜலத்தும் இல்லையே, காரணத்தா வச்சேதகம் இல்லையே, ஆகையால காரியம் வராது. அவ நையாயிக்க மதப்படி சமாதானம் சொல்லுவாராம். இல்லையே அங்கேயும் உதகத்துவம் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப வேற மாற்றம். தத்ராபி உதகத்வாதி ஜாதிரஸ்தி அன்யதா தத் வைசிஷ்டியோல்லேகி பிரம விரோதாத். அங்கேயும் உதகத்துவங்கிற ஜாதி இருக்கணும். அப்படி இல்லாட்டா உதகம் அப்படின்னு சப்த பிரயோகம் பண்றோமோ இல்லையோ, அதுல உதகத்துவம் உதகம் ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் தெரியுதான். உதகம் அப்படின்னு சப்தத்தை பிரயோகம் பண்றதுனாலேயே உதகத்துவ ஜாதி சம்பந்தம் அதுல தெரியும். கோத்துவம் இல்லாத ஒரு பதார்த்தத்தை நம்ம கோஷப்தத்தால் சொல்லுவோமோ, சொல்ல மாட்டோம் இல்லையா? அதனால அந்த தர்மத்தோடு சம்பந்தம் இருக்கணும், அப்பதான் அந்த சப்த பிரயோகம் வரும். அங்கேயும் அதனால அங்கேயும் உதகத்துவம் இருக்குன்னு சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, உதகாத்யர்த்தினா தத்த பிரவೃத்தியபாவ பிரசங்கா. அது உதகத்துவம் அதுல இல்லைன்னு சொன்னா இவனுக்கு ஜலார்த்தியா இருக்கிறவன் அதை எடுத்து போக மாட்டான். ஆகையாலே
इति प्रातिभासिके पूर्वदृष्ट सजातीयत्व व्यवहारानुरोधिनाम मते இந்த மதம் எப்படின்னு சொன்னா ஏற்கனவே பார்த்தானே அந்த ஜலத்துக்கு சஜாத்தியமாக பிராதிபாசிக ஜலம் உண்டாயிருக்கு. சஜாத்தியம்னா அதுல என்ன ஜாதி இருக்கோ அதே ஜாதி இதுல இருக்கணும். உதகம்னு ஏற்கனவே பார்த்து அந்த அதனால ஏற்பட்ட சம்ஸ்காரத்தினாலே எந்த ஒரு பிரமம் வருதோ அந்த பிரமத்துல பிராதிபாசிகமான ஜலத்துல கூட ஏற்கனவே பார்த்த உதகத்தினுடைய ஜாதி இருந்தாங்க அப்படின்னு சொல்றவா இவா. முன்னாடி சொன்னவா ஜாதி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றவா, இப்ப ஜாதி இருக்குன்னு சொல்றவா. அவாமதத்துல என்ன சொல்றது? இது மதே क्वचित् अधिष्ठान विशेष ज्ञाने समूल अध्यास नाशात् क्वचित् अधिष्ठान सामान्य ज्ञान उपरमेण केवल अध्यास नाशात् क्वचित् गुंजापुंजादौ चक्षुषा वन्याद्यध्यासस्थले दाह पाकादि प्रयोजकस्य उष्णस्पर्शादेर अनध्यासाच्च तत्र तत्र अर्थक्रिया भाव उपपत्ते. இது பலகா சமாதானம் சொல்லி சமாதானம் பண்ணி விடலாம்ட்டார். அப்படின்னா சில இடத்துல என்ன ஆகுதுன்னா இவங்க கிட்ட போகிற சமயத்துல அதிஷ்டான ஞானமே வந்து விடுறது. அதிஷ்டான ஞானம் வந்தாச்சுன்னா அடியோட போயிடுச்சு. இந்த ஜலம் பிரமம் எல்லாமே அடியோட போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால இருந்தாட்டானே அந்த ஜலம் நமக்கு வேலைக்கு ஆகும். அங்க போறோம்னா அதிஷ்டான தத்துவ ஞானம் வந்து மொத்தத்தையும் கழிச்சு விடுறது. அதனால ஜலமே இல்லை, அதனால வேலை நடக்கல அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சில இடத்துல அதிஷ்டான சமூல அத்தியாசனாசாங்கிறதுக்கு இது உதாரணம். ஒரு சில இடத்துல என்ன ஆகும்னு கேட்டா கேவல அத்தியாசனாசா, அதிஷ்டான சாமானிய ஞான உபரவேன கேவல அத்தியாசனாசம். சில இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த அதிஷ்டானம் அந்த அத்தியாசத்துக்கு வேண்டிய சாமகிரியில சிலது போயிடுறது. போற உடனே அத்தியாசம் போயிடுது, சாந்தி நிவர்த்தி ஆயிடுது. நான் இப்ப சொல்றது அந்த அதுக்கு காரணமான அஜானத்தோடு சேர்ந்து பிராந்தி நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்றேன். மறுபடியும் வரும். ஆனா இப்போதைக்கு கிட்ட போறச்சே அந்த பிராந்தி நிவர்த்தி ஆயிடுது. மறுபடியும் வரத்துக்கு இருக்கு. முன்னாடி சொன்னது சமூல அத்தியாசனாகும் தத்துவஞானம் வர இடத்துல. சில இடத்துல தத்துவஞானம் வரல, ஆனா வேற ஒரு காரணத்தினாலே அந்த அத்தியாசம் நெஷ்டி கொடுத்து அதிஷ்டான சாமானிய ஞானம் கொடுத்து இல்ல அவன் எங்கேயோ மூஞ்சி திருப்பிட்டான் இத்தியாதி ஸ்தலத்துல. அப்போ மூலம் இருக்கு, ஆனா அத்தியாசம் கொடுத்து அத்தியாசம் கொடுத்துனா அப்புறம் வேலை செய்ய நடக்காதே, அந்த பிராதிபாசியம் இருக்காது. சில இடத்துல என்ன ஆகும்னு கேட்டா இல்ல அதிஷ்டானம் தெரியாமலே அத்தியாசம் போகும்னா அதுக்கு பாகம் வராது. இப்ப பாருங்க, இங்க சுத்தி ரஜத்தை பார்த்துட்டே இருக்கான். இவன் கண்ணை திறந்து அங்க நேர்ல பார்த்தா தானே தெரியும். மூஞ்சியை திருப்பி விட்டான்னா அப்புறம் தெரியுமோ? இவனுக்கு ஒன்றும் அதிஷ்டான ஜானங்கள்லாம் வர வேண்டியதில்லை. வேற ஒரு ஜானத்துக்கு போட்டா அது விட்டு போச்சு. இது முதல் சமூல. அப்ப வந்து அஜானத்தோட சேர்ந்து அத்தியாசம் போயிடும். இன்னொருத்தனுக்கு அது பூமாலேனே தெரியல, ஆனா பாம்பு அந்த பக்கமா இருக்கா, நம்ம வேற பக்கமா போடுவோம் அப்படின்னு சொல்லி வேற போயிட்டான். இப்ப அந்த பாம்பு தெரியுமோ? தெரியாது. இதுதான் அதிஷ்டான சாமானிய ஞானம். அது பாம்பாவே இருக்குன்னு இவன் நினைச்சுக்கிட்டான். எனக்கு தத்துவம் தெரியல. தெரியாட்டாலும் இப்போ அது பாம்பா தெரியாது, ஏன்னா அவன் அந்த பக்கம் போலியே வேற பக்கத்துக்கு போயிட்டானே. அதனால அப்ப அதிஷ்டான சாமானிய ஞானம் பாம்புன்னு தெரியறதுக்கு வேண்டிய சாமகிரி இல்லாததுனால அப்படி தெரியாம போச்சுன்னு சொல்றோம். தத்துவ ஞானம் வந்ததுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு சில இடத்துல என்ன ஆகும், இவன் அத்தியாசம் பண்றச்சியே சில தர்மங்களோட சேர்த்து அத்தியாசம் பண்ணிருப்பான். வேண்டிய சில தர்மத்தோட அது அத்தியாசம் ஆயிருக்காது. இப்ப வந்து குஞ்சாபுஞ்சம் இருக்கு, குந்துமணி இதை பார்த்து நெருப்பு அப்படின்னு சொன்னான். ஆனா நெருப்புன்னா இவன் வந்து குளிர்கா இருக்கா போலான்னு பார்த்தா அதுல உஷ்ணத்தை காணும். நெருப்பு தான், ஆனா இந்த நெருப்பு உஷ்ணமா இல்லை அப்படின்ட்டான்னா அப்ப அந்த நெருப்பை சொல்லி இவனால வேலை எடுத்துக்க முடியாது இல்லையா? உஷ்ணமான நெருப்புனா இவனுக்கு வேணும். அந்த மாதிரி வச்சிட்டு குஞ்சாதவு சக்ஷுஷா வன்யாதி அத்தியாச ஸ்தலை. சக்ஷுஷான்னு தான் போட்டேன். ஏன்னா அதோட 2 வாரம் முன்னாடி சொன்னார். திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு ஒண்ணு, சிருஷ்ட திருஷ்டிவாதம்னு ஒண்ணு. இந்த 2 வாதத்திலையுமே நம்ம பார்க்கக்கூடிய திருஷ்டிங்கிறது மித்யாங்கிறதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. திருஷ்டி சொன்னாலும் திருஷ்ட திருஷ்டி சொன்னாலும் எதை பார்க்கிறோமோ அது தப்பு, அது மித்யா. சரி, அதனால அதுல வித்தியாசம் வரல. வெறும் போதிக்கக்கூடிய ஒரு பிரக்கிரியில தான் வித்தியாசம் வந்தது. மித்யாத்வ சம்பிரதிபத்தி அந்த விஷயத்துல 2ம் ஒன்னாதான் இருக்கு. அப்படி இருந்தால் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பொய்யான வஸ்து ஒரு
அந்த வஸ்து நிஜமான வஸ்து செய்யக்கூடிய காரியத்தை எப்படி செய்ய முடியும்? இப்ப நிஜமான பாம்பு என்ன காரியம் பண்றதோ அந்த காரியத்தை பொய்யான பாம்பு பண்ண முடியுமோ? முடியாதோ இல்லையா? நிஜமான வெள்ளி எந்த காரியத்தை செய்யுமோ அந்த காரியத்தை சுக்கிரத்தை பண்ண முடியுமா? அப்ப பொய்யானது வேலை செய்யாது அப்படின்னு ஒரு வியாபாரம். அப்ப இங்கே எல்லா விஷயமும் பொய் தான். திருஷ்ட திருஷ்டி எவனாலும் சொல்லுவான். ஆனா பொய் தானே அது. இப்ப பொய்யான அது எப்படி நமக்கு வேலைக்கு உபயோகப்படும் அப்படின்னு கேள்வி. கதம் வித்யாபூதத்தை அர்த்தக்கிரியாக ஆகிக்கும். அர்த்தக்கிரியான்னு சொன்னா அது செய்யக்கூடிய பிரயோஜனம், அது செய்ய வேண்டிய பிரயோஜனத்தை அதனால எப்படி செய்ய முடியும் பொய்யாக இருந்தால்? கேட்கிறான் என்ன நினைக்கிறான்னா, நிஜமாக இருந்தால் அது காரியத்தை செய்யும், பொய்யானது காரியத்தை செய்யாது. அதனால நீ பொய் சொல்றீங்க, இப்படி நடக்கும், உடனே நடக்காத போதுமே அது சொல்றா. சொப்பனவதி சொப்பனம் போட வச்சுக்கோயேன். எப்படி சொப்பனம்னா, சொப்பனத்திலையும் அவன் ஜலத்தை பார்த்தான், நேர போனான், அங்க எடுத்து குடிச்சான், அதுல ஸ்நானம் பண்ணினான், எல்லாம் பண்ணான், அப்புறம் முடிச்சு விட்டான். முடிச்சுட்ட ஜலமும் இல்லை, ஒன்றும் பண்ணிடவும் இல்லை. அப்படித்தானே ஆயிடுறது. சொப்பன காலத்துல எல்லாம் நடந்து போச்சு இல்லையோ, அது போருமே. அதனால அதனால எந்த காரியம் பண்ண முடியுமோ அது பண்ணிவிடுவோம். சொப்பனவத்தை இது குருமகா. அப்போ ஒண்ணு சொன்னான், நானும் ஸ்வாப்ன ஜலாதி சாத்திய அவகாகனாதி ரூப அர்த்தக்கிரியா அசத்தியவ. அவன் கேட்கிறான், என்ன சொப்பனவத்தில் சொல்றேன், சொப்பனத்துல இவன் எந்த ஜலத்தை பார்த்தானோ அந்த ஜலத்துல அவன் ஸ்நானம் பண்ணினதெல்லாம் அது கூட பொய் தானே. அந்த ஜலம் பொய்ன்னு சொன்னா அந்த ஜலத்துல அவன் ஸ்நானம் பண்ணினதும் பொய் தானே. சித்தாந்தி கேட்கிறார், கிந்து ஜாகிரத் ஜலாதி சாத்தியாசா சத்யா. மூச்சுட்டு இருக்க பார்க்கிறோமே அந்த ஜலம், அந்த ஜலத்துல ஸ்நானம் பண்ணினா அது மாத்திரம் சத்தியமோன்னு கேட்டு, சொப்பனத்துல பார்த்தது சத்தியம் இல்லைன்னு சொன்னா இது மாத்திரம் சத்தியமா? இதுவும் சத்தியம் இல்லைதான், இவனும் சத்தியம் கிடையாது. அப்ப அங்கேயே நடக்கிறது இங்கே நடக்கிறது. அப்ப ஏதாவது ஒரு வித்தியாசம் சொல்ல வேண்டாமா? சொப்பனத்துக்கும் ஜாகிரத்துக்கும் சொல்றார். அவிசிஷ்டம் உபயத்ராபி சமான சத்தாக அர்த்தக்கிரியாகாரித்துவம் இது கேசிட்டு. இந்த கேள்விக்கு எப்படி சொல்றார்? சமான சத்தாக காரியத்தை அது உண்டு பண்ணும். சொப்பனத்திலே பிராதிபாசிக ஜலத்தை இவன் பார்த்தான். பிராதிபாசிக ஜலத்தை வச்சுட்டு பிராதிபாசிகமான ஸ்நானம் பண்ண முடியும். பிராதிபாசிக ஸ்நானம், பிராதிபாசிக பானம் அதெல்லாம் பண்ணலாம். வியாபகாரிக ஸ்நானம் அதுல பண்ண முடியாது. அந்த ஜலத்துல ஜாகிரத்துல பார்க்கக்கூடிய ஜலம் வியாபகாரிக ஜலம். இந்த வியாபகாரிக ஜலத்துல வியாபகாரிகமான ஸ்நானம் பண்ணலாம், பானம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். அப்ப இதுல இருந்து என்ன ஆச்சு? அந்த சாதனம் எந்த சத்தையை கொண்டதாக இருக்கோ, 3 சத்தையில வியாபகாரிகம், பிராதிபாசிகம், பாரமார்த்திகத்தை விட்டுடுறோ, இந்த அந்த அதுக்கு சமான சத்தாக்கமான காரியத்தை அது பண்ணி கொடுக்கணும். சமான சத்தாக அர்த்தக்கிரியாகாரித்துவம் ரெண்டு சரியாதான் இருக்கு. அதனால பொய்யா இருந்தால் அது வேலை செய்யாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது தனக்கு தகுந்தா போல வேலையை அதுவும் பண்ணும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டா. அத்வைத வித்யாச்சாரியாஸ்து ஆகுது. சொப்னவதிக்கு குருமகான்னு இவர் சொன்னாரே, அதுல கொஞ்சம் திருத்தம் பண்ணணும்னு இவர் சொல்றார். அத்வைத வித்யாச்சாரியர் ஸ்வாப்ன பதார்த்தானாம் ந கேவலம் பிரபோதபாத்திய அர்த்தக்ரியா மாத்திர காரித்வம் ஸ்வாப்னாங்கனா புஜங்கமாதீனாம் தத் அபாத்திய சுக பயாதிஜனகத்வாஸ்யாபி தரிசனா. அதாவது சொப்னத்துல பார்த்த பதார்த்தங்கள் இருக்கே, சாப்பிட்ட பதார்த்தங்கள், அது பிராதிபாசிகம் தான். ஆனா பிராதிபாசிகமான அது செய்யக்கூடிய காரியமும் பிராதிபாசிகமாக இருக்கணும் அப்படின்னு நியமம் இல்லை. பிரபோத பாத்திய அர்த்தக்கிரியா முயற்சிண்டால் அந்த அர்த்தக்கிரியை பாதிக்கப்படும் அப்படிங்கிற இதுதான் பிரபோத பாத்திய அர்த்தக்கிரியா. அப்பேற்பட்ட அர்த்தக்கிரியைத்தான் சொப்பனத்துல பார்த்த வஸ்து உண்டு பண்ணுங்கிறது நியமம் இல்லை. கேவலம் பிரபோத பாத்திய அர்த்தக்கிரியா